தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒடிசா மாநிலத்தில் 60,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஜார்சுகுடாவில் உள்ள விழாவில் தொலைத்தொடர்பு, ரயில்வே, சுகாதாரம், உயர்கல்வி, கிராமப்புற வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் தொடங்கப்பட்டன. அதேபோல BSNL 4G சேவையையும் மோடி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பேசுகையில், ஒடிசா கலை மற்றும் கலாச்சாரத்தில் உலக புகழ்பெற்ற மாநிலம் என்றும், இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தின் முயற்சியால் மாநிலம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு 4 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளதாகவும், பொருளாதார முன்னேற்றத்திற்காக கப்பல் கட்டுமான தளத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதேவேளை காங்கிரஸ் மீது கடும் தாக்குதல் நடத்திய மோடி, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டாளிகள் மக்களை கொள்ளையடிப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், காங்கிரஸ் மக்களை கொள்ளையடிக்க எந்த வாய்ப்பும் விட்டுக்கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் வரை வரி விதித்த காங்கிரசுக்கு மாறாக பாஜக அரசு அதை 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தி மக்களுக்கு நிவாரணம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாஜக அரசு ஏழை மக்கள், பழங்குடியினர் போன்றோருக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தி வருவதாகவும், ஒடிசா பல தசாப்தங்களாக வறுமையை சந்தித்தாலும் இப்போது செழிப்பின் பாதையில் இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் 4G தொலைத்தொடர்பு சேவையை அறிமுகப்படுத்திய உலகின் 5 நாடுகளில் இந்தியா ஒன்று ஆகிவிட்டது என பெருமையுடன் தெரிவித்துள்ளார்.